வி. பாரதியனின் அன்னம் 1960ஆம் ஆண்டு சுதேசமித்திரனில் வெளிவந்தது. அவனை வரவேற்க அங்கு வியப்பு காத்திருந்தது. வனிதையர் விடுதியினுள் நுழைந்து அதன் தலைவியின் அறைக்குள் சென்றதுமே அன்னம் அங்கு இருக்கிறாள் என்பதை சுந்தரம் தெரிந்து கொண்டான். அவனுக்கு ஏற்பட்ட ஆச்சரியத்திற்கு அளவேது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்து அவனை பொறுத்தவரை எங்கோ ஒரு மூலையில் நெஞ்சில் இடம்பெற்றுவிட்ட மறக்க முடியாத சம்பவங்களை நினைவில் இணைத்து துன்பத்தை உண்டாக்க அவன் விரும்பவில்லை. அன்னத்தை பார்த்த பிறகு அவர்கள் இருவருக்கும் அவை நினைவில் எழாமல் எப்படி இருக்க முடியும்? அவள் எப்படி இருக்கிறாளோ இப்போது? அண்ணா! அன்னபூரணியின் குரல் அவன் உள்ளத்தை தொட்டது. அவன் பார்த்து கொண்டு நின்ற புகைப்படத்தின் பக்கமிருந்து பார்வையை குரல் வந்த திசையில் திருப்பினான். அன்னம் அன்று போலவே இன்றும் தோன்றினாள். சற்றுத்தான் அப்படி. உற்று நோக்கிய விழிகள் அவள் முகத்திலே தூய்மையும் அமைதியும் பெருகிவிட்டதைக் கண்டன. உட்காருங்கள் என்றாள் அன்னம். சௌக்கியமாயிருக்கிறாயம்மா என்றான் சுந்தரம் புன்முறுவலுடன். என்றாள் அன்னம். நான் இங்கு இருப்பது எப்படி உங்களுக்கு தெரிந்தது என்று கேட்டாள். இல்லை, எனக்கு தெரியாது என்றான் சுந்தரம். அப்படியானால் நீங்கள் வந்தது என்றாள் அன்னம். வேறு காரியமாகத்தான். என் தங்கை தையல் கற்றுக்கொண்டு பயிற்சி அளிக்கவும் தேர்ச்சி பெற்றிருக்கிறாள். இந்த வனிதையர் விடுதியில் உங்களுக்கு தையல் பயிற்சி அளிக்க வேலைக்கு ஒரு மாது வேண்டுமென கேள்வியுற்றேன். காரியாலய வேலையாக வந்த கையுடன் இது பற்றியும் விவரம் தெரிந்து போகலாம் எனத்தான் இங்கு வந்தேன். உன்னை நான் பரோடாவுக்கு போகும் முன் 4 வருடங்களுக்கு முன்னால் பார்த்ததுதான் அல்லவா என்றான் சுந்தரம். ஆமாம், என்னோடு வாருங்கள். எனது வசிக்கும் பிரிவிற்கு போவோம். காபி சாப்பிடுவீர்களாம். இடையே நடந்தவற்றையும் நீங்கள் வந்த காரியம் பற்றியும் சாவகாசமாக பேசுவோம். அவசரம் இல்லையே என்றாள் அண்ணா. சுந்தரம் எழுந்து அவளை பின்தொடர்ந்தான். அவனை சோபாவில் உட்கார வேண்டிக் கொண்டு 5 நிமிஷத்தில் வருகிறேன் என பின்கட்டில் புகுந்தாள் அன்னம். மாலை காற்று மரக்கிளைகளை மென்மையுடன் ஒதுக்கிவிட்டு சன்னல் வழியே அறையில் நுழைந்தது. அவன் முகத்திலே ஒய்யாரமாக சல்லாத்துணி வீசிச் செல்வது போல் தொட்டுக்கொண்டு தவழ்ந்தது. தென்றல் ஊட்டிய தெம்பில் அவனது சிந்தனை நின்று இயங்கியது. நினைவோசை காட்டாறு போல பாய்ந்து விரைந்தது. அப்பப்பா, அதில்தான் எத்தனை சுழிப்புகள், இழுப்பு! அன்னம் நடந்தாள் உயிலுடன். ஆணை போல் உயரம். ஆனால் பெண்மையின் அழகு பூரணமாய் பொலியும் முகம். எந்த நிறத்தில் உடை அணிந்தாலும் அவளுக்கே ஏற்றதென தோற்றும் வெண்ணிற மேனி. கலை உணர்ச்சி உள்ள எவரும் அவளை கண்டவுடன் படைத்த ஐயனை வாழ்த்தாமல் இருக்க முடியாது. எப்போதும் காரியாலயத்திலே அன்னத்திடம் பேசத் துடித்துக் கொண்டிருந்த இளைஞர்கள் எத்தனையோ பேர். அலுவலகத்தினுள் கால் வைத்தது முதல் தனது வேலையில் மாத்திரமே கவனமாக இருப்பதில் அவளுக்கு நிகர் அவளேதான். அவசியமாக பேச வேண்டியிருந்தால் ஓரிரு வார்த்தைகளில் பேசி முடித்து விடுவாள். எனினும் இளம் புன்முறுவல் மாத்திரம் எல்லோருக்கும் உண்டு. அன்னம் வேலைக்குச் சேர்ந்த புதிதிலே சுந்தரத்திற்கு உதவியாகவே பணிபுரிந்தாள். அவனது போக்கை புரிந்து கொண்டு திறம்பட வேலை செய்யவும் கற்றுக் கொடுத்த அவனை அவள் வாழ்விலே மறக்க முடியாது. அசடு வழியே பார்க்கும் கோஷ்டியைச் சேர்ந்தவனல்ல சுந்தரம். அந்தரங்க சுத்தியுடன் அண்ணனைப் போலவே பழகினான். வெகு சீக்கிரத்திலேயே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட போது அன்னம் சுந்தரத்தை வீட்டிற்கு அழைத்தாள். பெரிய உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்ற தன் தந்தையையும் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த சகோதரியையும் தம்பியையும் அன்னம் அறிமுகப்படுத்தினாள். சுந்தரம் அன்னபூரணியின் அன்பு கொடுத்த தெம்பிலே உடன் பிறந்தவன் போலவே மாறிவிட்டான். அவளது நன்மையை கருதி சில சந்தர்ப்பங்களில் இது தவறு, அது சரியல்ல என கண்டித்தான். அன்னம் அவனது பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தாள். தானாகவே அவனை கலந்து கொண்டு அலுவலகத்தில் தனது செயல் புரிந்தாள். 22 வயது மங்கையாக அன்னம் அன்று இருந்தாள். மனத்தடாகத்தில் தழும்பிய மகிழ்வு நீர் உள்ளுக்குள்ளேயே செய்த விந்தையன்றி வேறென்ன? துடியிடையாளாய் மானென அங்கும் இங்கும் ஓடி அவள் வேலை செய்யும் போது மூப்பின் வாயிலில் நின்று வழுக்கை தலையை தடவிக்கொண்ட ஓரிருவர் கூட கண்ணாடியை கழற்றி துடைத்து போட்டுக்கொண்டு அன்னத்தை பார்த்தனர். அவள் வந்து நின்றால் கையில் இருந்த காரியத்தை நிறுத்திவிட்டு அவள் வேண்டிய அலுவலை முடிக்க விரியாதவர் எவர் உண்டு? சுந்தரத்திற்கும் அன்னம் இருந்ததால் வேலையில் நல்ல பெயர் கிடைத்தது. அது ஒரு சனிக்கிழமை. 1:30 மணிக்கே உடை அலுங்காமல் உட்கார்ந்து வேலை பார்க்கும் உத்தியோக வகுப்பினரெல்லாம் வீட்டிற்கு கிளம்பும் நேரமாகிவிட்டது. முடிக்க வேண்டிய வேலை மிகுதியாக இருந்ததால் சுந்தரம் இடத்தை விட்டு நகரவில்லை. அன்னம் தனது வேலை முடிந்தும் கூட ஏதோ பத்திரிகையை புரட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தாள். சாதாரணமாக சுந்தரம் கேட்காத கேள்வியை அன்று எதேச்சையாக கேட்டு வைத்தான். என்ன அன்னம்,
இன்னைக்கு ஏதாவது என்கேஜ்மெண்ட் இருக்கிறதா? யாராவது பாய் ஃப்ரெண்ட் என்று இழுத்தான். அன்னம் புன்முறுவல் பூத்து மௌனம் சாதித்தாள். அமைதியாய் இருப்பது அரை சம்மதம் என்று சொல்வார்களே என்றான் சுந்தரம். அண்ணா, இன்று ஏது கேலியில் இறங்கிவிட்டீர்கள் என்று அவள் சாதாரணமாகத்தான் பதில் கேள்வி போட்டாள். ஆனால் சுந்தரம் நத்தை போல சுருண்டு படுப்பது போல சட்டென நாவை அடக்கி கொண்டு பேச்சை வெட்டினான். சற்று நேரம் இருவரும் பேசவில்லை. சரியாக 2 மணிக்கு வாட்ட சாட்டமான உருவத்துடன் அலங்கார ரூபனாக ஒரு இளைஞன் வந்து அறையின் வாசலிலே நின்றான். அன்னம் புறப்பட்டாள். வேலையை நிறுத்திவிட்டு அவள் முகத்தை நிமிர்ந்து நோக்கிய சுந்தரத்தின் நயனங்களை அவள் விழிகள் சந்தித்தன. அப்போது அவை ஆமாம் இவர்தான் எனக் கூறின. நாட்கள் தேய்ந்து மாதங்கள் அழிந்தன. அன்னத்தின் காதலன் ராம்நாத் சனிக்கிழமை தவறாமல் 2 மணிக்கு வந்தான். பம்பாயில் தலைமை காரியாலயம் உள்ள அமெரிக்க கம்பெனியின் சென்னை கிளையில் அதிகாரியாக வேலை செய்ய 2 வருட பயிற்சிக்காக பம்பாய் வந்திருந்தான் ராம்நாத். பயிற்சி முடிந்தவுடன் சென்னை திரும்பப் போகிறான் என்கிற செய்தியும் சுந்தரம் தெரிந்து கொண்டார். காதற் கனவுகளில் மிதந்த அன்னம் மகிழ்வே அவளாகத் திரிந்தாள். அவள் என்றுமே நடையில் கவர்ச்சி உடையவள். உள்ளத்தில் வேறு இன்பத்தின் மனம் நிரம்பி இருந்ததால் அவள் பாதங்கள் பூமியில் பதிந்து கிளம்புவது கவர்ச்சி கூடி காணப்பட்டது. மல்லிகையின் மனம் போல இன்பத்தின் போதையும் என்றென்றைக்கும் நிற்காதது, விரைவிலேயே அழியக்கூடியது என்பதை அந்த பேதை எப்படி அறிவாள்? கைகோர்த்து கொண்டு ஜோடியாக திரிந்தால் எத்தனை நாளாகும் ஊரார் கவனத்தில் அகப்பட? அன்னமும் ராம்நாத்தும் ஜோடி புறாக்களென திரிகிறார்கள் என யார் யாரோ பேசிக்கொண்டது சுந்தரத்தின் காதிலும் விழுந்தது. ஆனால் அந்த அழகு குடம் இருக்கிறாளே, அவள் சுந்தரத்தின் அபிப்பிராயத்தை கேட்காமல் இந்த செயலில் இறங்கிவிட்டது அவனுக்கு வருத்தமாகவே இருந்தது. செல்வச் செருக்கு மிகுந்த ராம்நாத் உண்மையில் அன்னத்தை நேசிக்கிறானா என்பதை அவள் நன்றாக சிந்திக்கவில்லை என சுந்தரம் எண்ணினான். வெகுளியான அவள் வஞ்சிக்கப்பட்டு விட்டால் பின்னர் வியாதி வளர்ந்த பிறகு மருந்து தேடுவது போன்றோ ஆகும். அன்று 2 மணிக்கு ராம்நாத் வரவில்லை. அன்னம் கூடவே அரை மணி காத்திருந்தாள். ஆளை காணவில்லை. சுந்தரம் அவள் வீட்டிற்கு கிளம்பிய போது அவள் முகத்தை கவனித்தாள். ஏமாற்றமும் வெட்கமும் ஒன்றையொன்று கண்ணாமூச்சியாட அவள் இளநகை புரிந்து எல்லா உணர்ச்சி விகாரங்களையும் ஒதுக்கித் தள்ள முயன்றாள். 2-3 நாட்களாகவே ஒரு மாதிரியாக இருந்த அன்னம் மறு சனிக்கிழமையும் காத்திருப்பது கண்டு சுந்தரம் சற்று திகைத்தார். ஏதோ நடக்கக்கூடாததோ நடக்க விரும்பாததோ நிச்சயமாக நிகழ்ந்து விட்டது. இன்று ராம்நாத்திடம் கடுமையாக அன்னம் நடந்து கொள்ளப் போகிறாள் என்றே அவனுக்கு தோன்றியது. 2 மணி சுமாருக்கு சுந்தரத்தின் மேசையின் அருகே வந்து எதிரே இருந்த நாற்காலியில் அன்னம் உட்கார்ந்தாள். பேசவில்லை. என்னம்மா, இன்று வெளியே போகவில்லையா என்றான் சுந்தரம். இல்லை, இனி போகப் போவதில்லை என்றாள் அன்னம். அப்படியென்றால் என்றான் சுந்தரம். அவள் பதில் சொல்லவில்லை. கீழுதடு துடித்தது. முகவாய் கீழ்ப்புறம் சற்றே சுருங்கியது. மேல் வரிசை பற்களால் அவள் உள்ளே அழுத்த முயன்ற உணர்ச்சிகள் விழிகளில் கண்ணீரென முட்டிக்கொண்டு நின்றன. சுந்தரம் சுற்றும் முற்றும் பார்த்தான். ஓர் மூலையில் சேவகன் உட்கார்ந்திருந்தான். அவனை வெளியே அனுப்ப எண்ணி கூப்பிடு மணியை தட்டினான். அவன் அருகே வர எழுந்ததும் 2 விரலை காட்டி ஹோட்டலில் 2 காபி வாங்கி வா எனும் உத்தரவு கொடுத்தான். ஏனம்மா வருத்தப்படுகிறாய்? என்னிடம் சொல்லலாம் என்றால் சொல்லு. என்ன உதவி முடியுமோ அவசியம் செய்கிறேன் என்றான் சுந்தரம். உங்களிடம் சொல்லத்தான் காத்திருந்தேன் அண்ணா. எப்படியோ ஏமாந்து விட்டேன். எனது திறமையை விட அவர் திறமை அதிகம். அதில் அடிமை கொண்டு வெற்றி எடுத்துக்கொண்டார் அவர். அந்தரங்கத்திலே துரோகம் இருக்குமென்னு நிச்சயமாக சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை இப்போது என்றாள் அன்னம். செய்தி முழுவதையும் கேட்டபோது சுந்தரத்திற்கு அதிர்ச்சியாக இருந்தது. அன்னத்தின் சிநேகிதி வீட்டில் முதலாக சந்தித்தனர் இருவரும். தொடர்ந்து 2-3 தடவை காண நேர்ந்த போது அறிமுகம் நட்பாக வளர்ந்தது. பின்னர் நட்பு காதலாக பரிணமித்தது. கடைசியில் ராம்நாத் சென்னைக்கு திரும்பும் போது அத்தனை நாளும் நடந்து கொண்டதெல்லாம் நடிப்பென சந்தேகிக்கும் வகையில் பேசிவிட்டான். ராம்நாத் சனிக்கிழமை வராதது கண்டு வருத்தமுற்ற அன்னம் மறுநாள் அவனை தேடிக்கொண்டு அவன் அறைக்கு சென்றிருக்கிறாள். அங்கு அவன் தனிமையில் இருந்தது பேச சௌகரியமாய் அமைந்தது. சென்னையில் உள்ள அவன் தாய் தந்தையருக்கு அன்னத்தை விவாகம் செய்து கொள்ள விரும்புவதை எழுதி கேட்டதற்கு மறுத்துவிட்டனர் எனவும், தாய் அவள் விருப்பத்திற்கு மாறாக அவன் ஏதேனும் செய்தால் தான் தற்கொலை செய்து கொண்டு விடுவதாக கண்டிப்புடன் எழுதியிருப்பதாகவும் அவளிடம் தெரிவித்தான். எனினும்
சென்னைக்குச் சென்று எப்படியாவது பெற்றோர் மனதை மாற்ற முயல்வதாகவும் வாக்களித்தான். ஒரு கால் பெற்றோர் கண்டிப்பாக சம்மதிக்க மறுத்தால் என்ற அன்னத்தின் கேள்விக்கு அவன் பதிலே சொல்லவில்லை. அக்கம் பக்கத்திலுள்ளவர்கள் சொல்வதைக் கேட்டு அன்னபூர்ணியின் பெற்றோர் ஆரம்பத்திலேயே கண்டித்தனர் அவளை. காதலுக்கு எதிரே அவர்கள் பேச்சு நிற்க முடியவில்லை. அன்னம் அவர்கள் விரும்பாவிட்டாலும் தன் மனசை மாற்ற இயலாதெனச் சொல்லிவிட்டாள். ராம்நாத் என்ன செய்தான்? அவன் ஒரு மண்குதிரை தானா? அன்னம் எல்லாவற்றையும் கூறி முடித்தபோது சுயமாக ஒரு முடிவுக்கு வர இயலாத நிலையில் சுந்தரம் இருந்தான். ராம்நாத் ஊரில் இருந்திருந்தால் சுந்தரம் அவனை அன்றே சந்தித்து இரண்டில் ஒன்று சொல்லடா என கேட்டிருப்பான். இனி பிழைக்க மாட்டான் என டாக்டர்கள் கைவிட்ட பிறகு நோயாளியை நாட்டு வைத்தியன் வீட்டு வாசலில் கொண்டு வந்து போட்டு காப்பாற்று என கேட்பது போலத்தான் இருந்தது அன்று. 6 மாத காலம் கிடைத்தற்குரிய அழகு பெட்டகத்துடன் கொஞ்சி பேசி உல்லாசமாய் திரிந்துவிட்டு அவளை நட்டாற்றில் விட்டாற்போல தவிக்க விட்டு ஓடிப்போக துணிந்தவன் மீது சீற்றம் பிறந்தது. ஆனால் சுந்தரம் என்ன செய்ய முடியும்? கவலைப்படாதே அம்மா, தைரியமாய் இரு. 1 மாதம் பொறுத்துப்பார். கடிதத்தில் விவரம் எழுதாவிடில் நீ எழுதி விசாரித்துப்பார். அவருடைய தாய் தந்தையரே உன்னை பார்த்தால் நிச்சயம் தங்கள் தீர்மானத்தை மாற்றிக்கொண்டு விடுவார்கள். எதற்கும் அவசரப்படாதே என சமாதானம் கூறினான் சுந்தரம். அப்போதைக்கு அன்னத்தின் உள்ளச்சுமை ஓரளவுக்கு இறங்கியது. 2 மாதங்களில் சுந்தரத்திற்கு பரோடாவுக்கு மாற்றலாகிவிட்டது. அன்னம் அப்போது காரியாலயத்தில் 40 நாட்களுக்கு லீவு வாங்கி கொண்டு தாய் தந்தையரோடு திருச்சிக்கு போயிருந்தார். சுந்தரம் பரோடா சென்ற பிறகு அன்னம் வேலையை ராஜினாமா செய்துவிட்டாள் என கேள்விப்பட்டான். ராம்நாத் அவளை மணந்து கொண்டதாகவும் தெரியவில்லை. அப்புறம் அன்று வரை அவளை பற்றிய செய்தியே கிடைக்கவில்லை. ஆவி பறக்கும் காஃபியும் ஒரு தட்டில் பிஸ்கட்டுகளும் எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்த அன்னம் தான் வருவதை சுந்தரம் கவனிக்காதது கண்டு என்ன யோசனையில் ஆழ்ந்து விட்டீர்கள் என கேட்டுக்கொண்டு தன் வரியை அறிவித்தாள். குறிப்பாக ஒன்றும் இல்லை, ஏதோ பழைய சம்பவங்கள் என்றான் சுந்தரம். இவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றாள் அன்னம். பிஸ்கட்டுகளை ருசித்தவாறே சுந்தரம் பேசலுற்றான். ஆஃபீஸிலிருந்து விலகியதுமே இங்கு சேர்ந்து விட்டாயா என்று கேட்டான். இல்லை, கொஞ்சம் நாட்கள் சும்மா இருந்தேன் என்றாள் அன்னம். ராம்நாத்தை பற்றி தகவல் என இழுத்தான் சுந்தரம். அன்னம் சொன்னாள். சொல்லுகிறேன் அண்ணா, திருச்சியிலிருந்து நாங்கள் பம்பாய் திரும்புகிற வழியில் சென்னையில் 2-3 தினங்கள் தங்கினோம். அப்போது ஒரு நாள் மாலையில் நான் அவர் வீட்டிற்கே சென்றிருந்தேன். அவருடைய தாயிடம் என்னை மருமகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென மன்றாடி கேட்டுக்கொள்ள எண்ணினேன். அவரது பெற்றோர் இருவரும் தங்கமானவர்கள். தந்தை எனது துணிச்சலைக் கண்டு மிகவும் வியந்தார். அவர்கள் பிள்ளை மாலையில் வீடு திரும்பியதும் அவரிடம் பேசுவோம் என்றனர். அவர்கள் இருவருக்கும் என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது என கூறினர். அப்போதே அவர் செய்தது நம்பிக்கை துரோகம்தான் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. இருப்பினும் அவர் வந்த பிறகாவது தவறை ஒப்புக்கொண்டு சம்மதிக்கிறாரா பார்ப்போம் என காத்திருந்தேன். என்னை யாரென்றே தெரியாது என நாக்கூசாமல் கூறிவிட்டார். தவறான வழியிலே தனக்கே இழிவு தேடி கொண்டிருக்கும் பிள்ளைக்கு அப்பா உபதேசித்து பார்த்தார். எனக்கு அங்கிருக்க பிடிக்கவில்லை. பெரியவரிடம் விடை பெற்று கொண்டு நான் புறப்பட்ட போது அவர் கண்ணீர் உகுத்துவிட்டார். உன்னை மருமகளாக கொள்ள எங்களுக்கு பாக்கியம் இல்லையம்மா. இவனை என் பிள்ளை என சொல்லிக்கொள்ளவே எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்றார். பம்பாய் திரும்பினேன். தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் பேசுகிற வம்பு சில சமயங்களில் காதில் விழுந்தது. அப்பாவுக்கு ஏற்பட்ட துக்கத்துக்கு அளவேது. உன்னை வேலைக்கு அனுப்பியது என் தப்பு என்றார். கையும் களவுமாய் பிடிபட்ட திருடன் போல என்னை குற்றவாளியாக்கி ஒதுக்கிவிட்டவர்தான் தப்பு செய்தவர் என்று அவரிடம் சொல்ல முடியுமா? கொஞ்ச நாட்கள் வேலைக்கே போகாமல் இருந்தேன். ஒரு நாள் அப்பாவும் பிள்ளையுமாக எங்கள் வீட்டிற்கே அவரும் பெரியவரும் வந்தனர். நடந்தது நடந்துவிட்டது. சம்பந்தம் வைத்துக் கொள்வோம், பழையதை மறந்து விடுங்கள் என்றார் பெரியவர். அவர் சாது பிள்ளை போல வாளாவிருந்து தன் சம்மதம் கூறினார். என்னம்மா சொல்கிறாய்? ஒப்புக்கொண்டு விடுவோமா என என்னை கேட்டார் என் தந்தை. நான் மறுத்துவிட்டேன். சொத்துக்காக அவர் பெரியவர் பேச்சு கேட்க ஒப்புக்கொண்டிருக்கலாம். அல்லது உள்ளூரிலே பெண் கொடுக்க யாரும் முன்வராதபடி அவர் புகழ் பரவி இருக்கலாம். நான் அதற்காகவெல்லாம் கூட மறுக்கவில்லை. என்னை யாரென்றே தெரியாது என கூசாமல் சொல்லும் நாவு படைத்த மனிதனுக்கு எப்படிப்பட்ட நெஞ்சு இருக்க வேண்டும்? பாறை என்று தெரிந்தபின் முட்டிக்கொள்ள நான் என்ன பைத்தியமா? அப்பா என்னிடம் தனிமையில் யோசித்துதான் சொல்கிறாயா அண்ணாம் என்று திரும்ப திரும்ப கேட்டார். ஆமாம் என கூறிவிட்டேன். அத்துடன் என் கல்யாண பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக வைத்து விட்டேன். இந்த விடுதியை நிர்வகிக்க ஒரு மாது தேவை என கேள்விப்பட்ட போது
நிம்மதியில்லாமல் இருந்த எனக்கு இங்கு அமைதி கிட்டும் என தோன்றியது. 3 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டன. அப்பா அம்மா எல்லோரும் திருச்சிக்கே சென்று விட்டனர். நான் அவர்களுடன் செல்ல மறுத்துவிட்டேன். இங்கு உள்ள சகோதரிகளே இனி எனது பந்துக்கள். இவர்கள் நலமே எனது இன்பம். ஒவ்வொரு சமயம் இப்படி சேவை செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைக்க வழி செய்த ராம்நாத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும் போலத்தான் ஒரு விருப்பம் உதயமாகிறது. இங்கு நான் சுதந்திரப் பறவை. எங்கு வேண்டுமானாலும் போவேன், எப்போது வேண்டுமானாலும் வருவேன். எனக்கு கூண்டு கிடையாது. இதைவிட வேறு என்ன வேண்டும் வாழ்வில் என்று அன்னம் பேசி முடித்துவிட்டாள். சுந்தரத்தின் இதயத்திலே அவள் கதை சோகத்தை கிளப்பியது. நான் வருகிறேன் என்றான் சுந்தரம். உங்கள் தங்கை என்றாள் அன்னம். அவளுடைய அக்கா இங்கு இருக்கும்போது எனக்கென்ன கவலை? அவளே வந்து பேசிக்கொள்கிறாள் என்று சொல்லி சுந்தரம் எழுந்து நடந்தான். சுதந்திரப் பறவை உணர்ச்சி கொப்பளிக்கும் உள்ளத்துடன் நின்றாள்.